கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் கடந்த முறை நம் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயன்றதை குறித்து நம்ம தியானிச்சோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஜெபிக்கிறத குறித்து தியானிக்கலாம். ஓகேங்களா? ஜெபம், தனி ஜெபம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலான் இருக்கிறோம். தனி ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில. தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப, இப்போ நம்ம இந்த மாதிரி சேர்ந்து ஜெபிக்கிறோம், இதுவும் நல்லதுதான். ஏன்னா சில நேரத்தில் நமக்கு தனியாக ஜெபிக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சேர்ந்து ஜெபிக்கும் போது நம்மளால நல்லா ஜெபிக்க முடியும். அப்போ பொது ஜெபமும் அவசியம், தனி ஜெபமும் அவசியம். தனி ஜெபம் வந்து நம்ம கடவுளோடு உறவாடுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ ஜெபமாலை ஒரு ஜெபமா? ஜெபமாலை ஒரு ஜெபமா? இல்லையா? வேற யாராவது? ஜெபமாலை ஒரு ஜெபமா? பதில் சொல்லலாம். நம்ம டெய்லி ஜெபமாலை சொல்றீங்க இல்லையா? சொல்றீங்க, நம்புறேன் நான். ஸோ அப்போ ஜெபமாலை ஒரு ஜெபமான் ஒரு சாதாரண ஒரு கேள்வி. பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துட்டு போகலாம். ஓகே, 2 பேரும் ஜெபன்றாங்க, ஒரு சிஸ்டர் ஜெபம் கிடையாதுன்றாங்க. ஓகே ஓகே. ஜெசிகா சிஸ்டர், எதனால ஜெபமாலை ஜெபம்னு சொல்றீங்க? ஜெபமாலையில உள்ள எல்லா வார்த்தைகளுமே பைபிள்ல இருக்கு. சரி, அதனால ஜெபம். ஓகே. ரெபேக்கா, நம்ம அவங்கள்ட்ட பரிந்துரை செய்யற மாதிரி இருக்கு. கேள்வி அதுதான், அது பரிந்துரையா ஜெபமா? பரிந்துரை, ஜெபம் கிடையாது. ஓகே. இப்போ ஜெபம்னா என்னன்றது முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெபமாலை ஜெபமான்றது படி பார்க்கலாம். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரோடு பேசுவது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம கடவுளோடு உறவாடுவதுக்கு பேர் தான், கடவுளோடு பேசுறதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபமாலையை நம்ம கடவுளோடு பேசல, அன்னை மரியாதை நமக்காக பரிந்து பேச சொல்றோம். ஓகேங்களா? ஜெபமாலை ஒரு பக்தி முயற்சி, திருச்சபை அங்கீகரித்த ஒரு பக்தி முயற்சி. அது நல்லதானா? ரொம்ப நல்லது. அதனால ஜெபமாலை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயவுசெய்து பண்ணுங்க. பிரதர் ஜெபம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஆளு கிடையாதுன்னு சொல்லாதீங்க. ஜெபமாலை மிக மிக நல்லது. வல்லமை மிக்க ஒரு, சாத்தானுக்கு எதிரான ஒரு வல்லமை மிக்க ஒரு டூல். அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை பண்ணா முடிஞ்சு, ஜெபம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது தவறு. ஒரு சிலர் நல்லா தனி ஜெபம் செய்யறவங்க ஜெபமாலை தேவையில்லைன்னு சொல்றாங்க, அதுவும் தவறு. ஓகேங்களா? திருச்சபை ஒண்ணு முக்கியம்னு சொல்லும் போது நம்ம தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்ம என்ன திருச்சபையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருந்தாங்க, அவங்களோட நம்ம ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது. அப்போ ஜெபமாலை மிக மிக அவசியம், நல்லது. அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு நல்லது. அதே நேரத்தில் அது ஜெபம் என்று நம்ம போதும், நான் ஜெபமாலை நீ சொல்லிட்டேன் அதனால எனக்கு நீ ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. ஜெபம் என்பது கடவுளோடு நாம் தனிமையில் உறவாடுவது. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எப்படி ஒரு சூரியன் தன்னுடைய ஒளியை எங்க இருந்து பெறுது? சந்திரன் தன்னுடைய ஒளி சந்திரன் தன்னுடைய ஒளியை சூரியனிலிருந்து பெறுகிறது. அதே போல ஒவ்வொரு மனிதனும், இந்த மனிதனுக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான சக்தியை கடவுள்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். இறை வார்த்தையை படிக்கிறது நல்லது, இறை வார்த்தையை அறிக்கை செய்யறது நல்லது, திருப்பலி நல்லது. இது எல்லாம் பண்ணிட்டு நம்ம கடவுளோடு பேசாம இருந்தோம்னா நமக்கு சோர்ஸ் கடவுள் தான், நம்முடைய ஆதாரம் கடவுள். உதாரணமா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சு பாருங்க. ஒரு மீனை எடுத்து தரையில போட்டோம்னா கொஞ்ச நேரத்துல துடிதுடிச்சு செத்து போகுது. அதே போல ஒரு செடியை எடுத்து அல்லது ஒரு மரத்தை நிலத்துல இருந்து பிடுங்கி வெளியில வச்சோம்னா செத்து போகும். ஏன்னா ஆண்டவர் பாருங்க எப்படி உருவாக்குறான்றதை கவனிங்க. தண்ணீரை பார்த்து பேசுறாரு, தண்ணீர் மீன்களையும் பலவிதமான விலங்குகளையும் உருவாக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க உருவாகுது. அப்போ மீன் உருவானதுக்கு சோர்ஸ் வந்து தண்ணியில இருந்தா மீன் உருவாகுது. அதே போல நிலத்தை பார்த்து பேசுறாரு, நிலம் அதன் தன்மைக்கு ஏற்ற மரங்களை உண்டாக்கட்டும்ன்றாரு, நிலத்துல இருந்து மரம் உண்டாகுது. கரெக்ட்? அப்போ மீனுக்கு ஆதாரம் தண்ணியா இருக்கிறது போல, மரத்துக்கு ஆதாரம் நிலமா இருக்கிறது போல, மனிதன் எப்படி பேசுறாரு?
அவருடைய உயிர் நமக்குள்ள வருது இல்லையா? பிதாவிடம் இருந்து விண்ணகத்திலிருந்து நமக்கு உயிர் வருது. அதான் சபையுரையாடல் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் என்னும், விண்ணிலிருந்து வந்த உயிர் விண்ணுக்கு திரும்பும் என்னும், உள்ளவரை உன்னை படைத்தவரை நினைவில் கொள்ளுன்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்முடைய உயிர் எங்கிருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது. அப்ப அந்த கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சோம்னா நாம் இறந்து போவோம். அதுதான் பாவம், அதுதான் ஆத்மா மரணத்துக்குள்ளாகிறது. அப்ப இந்த தனி ஜபத்துல நம்ம என்ன பண்றோம்? கடவுளோடு இணைகிறோம், கடவுளுடைய சாயலாக நம்ம உருவமாக மாறுகிறோம். அந்த தனி ஜபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்ப நம்ம பாடியை வந்து பரிசுத்த ஆவி தங்க ஆலயம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த நிறைய பேர் என்ன பண்றோம்? ஒரு சுரூபத்தை பார்த்து, ஒரு படத்தை பார்த்து, இயேசு கிறிஸ்துடைய படத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். இது சரியா தப்பா? ஒரு சுரூபத்தை பார்த்து ஜெபிக்கிறது சரியா தப்பா? வேற பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க பிரதர். ஓகே, மற்றவங்க சுருவம் சுருவத்தை பார்த்து அது ஒரு நம்பிக்கைக்குள்ள இருக்கு. சரியா? சுருவத்தை பார்த்து ஜெபிக்கிறது சரியா? ஆமா. சரி, படத்தை வச்சு ஜெபிக்கிறது சரியா? சரி. ஓகே, நான் அது ஒரு நாள் இன்னொரு நாள் எடுக்கிறேன். இது நம்ம கத்தோலிக்க திருச்சபையில பண்றது சிலை வழிபாடா இல்லையான்னு சொல்லி ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு இயேசு கிறிஸ்துடைய படத்தை பார்த்து, ஒரு சுரூபத்தை பார்த்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கண்ணால பார்த்துட்டு ஜெபிக்கிறீங்க, கரெக்டா? இது ஒரு தொடக்க நிலை ஜெபம். சில நேரத்துல கண்ணை மூடிட்டு நம்ம மனசுல ஜெபிக்கிறோம். கண்ணை மூடிட்டு மனசுல ஜெபிக்கும் போது என்ன நினைச்சு ஜெபிப்பீங்க? எது சிஸ்டர்? கடவுளை நினைக்கிறீங்க. கடவுளை நினைக்கும் போது ஏதாவது ஓகே, கடவுளை நினைக்கும் போது என்ன காட்சியை மனசுல வச்சிருக்கிறீங்க? கல்வாரி காட்சி மனசுல பாட்டுகளை நீங்க மனசுல வச்சு தியானிக்கிறீங்க. வெரி குட். வேற யாராவது? சரி, இதை நீங்க ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. உங்க நல்லது. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரிஞ்சேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ ஒன்று வந்து நம்ம கண்ணில் பார்த்து சுருவத்தை பார்த்து இல்லது ஒரு படத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். இன்னொன்று கண்ணை மூடிட்டு ஜெபிக்கிறோம். கண்ணை மூடிட்டு ஜெபிக்கும் போது உங்க மனசுல என்ன நினைச்சு ஜெபிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மற்றவங்க எப்படி ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க. ஜெசிகா சிஸ்டர் என்ன நினைச்சு ஜெபிப்பீங்க? அவரை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வந்து, இதயத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படி ஜெபிக்கிறது. அதான் கண்ணை மூடி ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். கண்ணை மூடி ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய படம் எதுவும் உங்களுக்கு மனசுல வராதா? படம் வராது, ஆனா அவரை வச்சு நம்ம ஜெபிக்கிறோங்கிற அந்த எண்ணம் அந்த மனசுல வந்துரும். சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவர்கிட்ட பேசுறோங்கிற அந்த எண்ணம் வந்துரும். அவர் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது நம்மளே ஒருமுகப்படுத்தி அந்த நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோங்கிற அந்த எண்ணம் வந்துரும். வெரி குட். ஓகே, ரெபிகா சிஸ்டர். ரெபிகா ஆண்டவர் செஞ்ச நன்மையை அடிக்கடி நினைச்சு ஜெபிப்பேன். நன்றி சொல்லுவேன். வெரி குட். ஓகே, நல்ல விஷயம். அது ஒருத்தரால தொடர்ந்து நன்றி சொல்ல முடிஞ்சதுன்னா பாவம் அவங்கள நெருங்காது. உண்மையிலே சொல்றேன். இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் தண்ணீர் வரும். ஆமா பிரதர், நான் ஏற்கனவே ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், 17 வருஷம் அதை எனக்கு எப்படி ஆண்டு என்னை காப்பாத்தி கொடுத்த நிலைமைக்கு வச்சிருக்கேன். அதை நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் திருப்பதியும் சார் எந்நேரமும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். சப்பா என் உடனிருப்பேன், அவருடைய உடனிருப்போட என் கூட இருக்காரு அப்பா அப்படின்னு அந்த உடனிருப்போட இருக்கிறதுனால நன்றி சொல்லிட்டே இருப்பேன் பிரதர். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். நன்றி உள்ள இருதயத்தை சாத்தான் நெருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரோமர் 1:21 இறை வாசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. மக்கள் வந்து கடவுளுக்கு மாட்சி அளிக்காம நன்றி செலுத்தாம இருந்ததுனால அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. எப்பொழுது ஒரு மனிதன் நன்றி கட்ட மனிதனாக ஆண்டவருக்கு மாட்சிமைப்படுத்தாத ஒரு மனுஷனா இருக்கிறானோ அப்போ அவனுடைய உள்ளம் இருண்டு போயிடும், அவனுடைய சிந்தனை பயனற்று போகும் இருக்குது. இப்போ இது ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளை மாட்சிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறானோ, நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறானோ என்ன ஆகும்? அவனுடைய எண்ணங்கள் தெளிவாக கரெக்டாக இருக்கும், அவனுடைய இருதயம்
உணர்வுள்ள ஒரு இருதயமாக மாறும். அப்போ பாவம் நம்மளை நெருங்க முடியாது. அதனால நன்றி உள்ள இருதயம் ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டர். கண்டினியூ பண்ணுங்க. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஒரு மனுஷனால எல்லா சுச்சுவேஷன்ல ஆண்டரை உண்மையிலே உள்ளத்துல இருந்து நன்றி சொல்ல முடிஞ்சதுன்னா, என்ன சொல்லுது, எந்த சோதனையும் அவங்கள மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பவுல் சீலாஸ் பாருங்க, அவ்வளோ பிரச்சனையும் சிலுவை இதுல சிறையில் இருக்கும்போது ஆண்டவருக்கு துதித்து ஆராதிக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலை ஆண்டரை மாட்சிப்படுத்த முடியுது, மகிழ்ச்சியோடு மாட்சிப்படுத்த முடியுது, நன்றி சொல்ல முடியுதுன்னா அவங்கள எல்லா சோதனையிலும் மேற்கொள்ள முடியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பயங்கரமான பிரச்சனை சோதனை நேரத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், இருந்தா சோதனையை நீங்கள் மேற்கொள்ள முடியாது, அதுக்கு அர்த்தம். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை துன்பங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் துதிக்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறான். கடவுள் செய்த நன்மை தினத்தை நினைத்து நன்றி சொல்லும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது சோதனையை ஈஸியா மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். குட். அதனால நன்றி. ஜீசஸ் கேட்கிறார் இல்லையா, 10 தொழுநோயாளி குணப்படுத்துறார். ஒரே ஒரு சமாரியன் சொல்றான், ஆண்டவரே நன்றின்னு சொல்லும்போது, நான் 10 பேரை குணப்படுத்தவில்லையா, அதுலயும் ஒரு சமாரியன் தான் எனக்கு நன்றி சொல்றான், 9 யூதர்கள் எங்க போனாங்கன்று கேட்கிறார் ஆண்டவர். ஏன் அது கேட்கிறாருன்னா, இப்ப ஆண்டவர் நிறைய பேர் சொல்லுவாங்க நன்றி சொன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுடைய மகிழ்ச்சியை நாம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் நன்றி சொல்வது நமக்கு நல்லது, அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம திருப்பலியில சொல்றோம் இல்லையா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், நம்முடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நமக்கு ஒண்ணுமில்லாம இருந்த நமக்கு இவ்வளவு செஞ்சதுக்கு நம்ம நன்றி செலுத்துறது நம்முடைய கடமை, மீட்புக்குரிய செயல்னு சொல்லுது. நன்றி செலுத்துவது நம்முடைய மீட்புக்குரிய செயல். அப்ப என்ன அர்த்தம், நன்றி செலுத்தணும்னா மீட்பை இழந்து போவோம். எந்த ஒரு, நான் முதல்ல சொன்னதுதான், இறை வார்த்தையில சொன்னது, நம்ம திருச்சபையில் அதே வார்த்தையை வச்சிருக்கிறாங்க இல்லையா. நன்றி சொல்வது நம்முடைய கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவருக்கு நன்றி செல்ல தவறுகிறானோ, அந்த நன்றி உள்ள இருதயம் இல்லாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மீட்பை இழந்து போவான். ஏன்னா அவருடைய எண்ணம் பயனற்று போகும், உள்ளம் இருண்டு போகும். அதனால் நன்றி செலுத்துவது நமக்கு அவசியம், கடவுளுக்கு அவசியம் இல்லை. அவருடைய மகிழ்ச்சியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, அவருடைய மாட்சியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் அவரை ஆராதிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம ஜெபத்துல பார்க்குறோம். முதல்ல நம்ம கண்ணை திறந்து ஒரு சிலுவத்தை பார்த்து ஜெபிக்கிறோம், ஒரு சிலுவையை பார்த்து ஜெபிக்கிறோம், நல்லது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் கண்ணை மூடிட்டு நம்ம சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி ஜெபிக்கிறோம், இதுவும் ரொம்ப நல்லது. ஆனா பைபிளை இதை விட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். யோவான் 4வது அதிகாரம் 23, 24வது இறை வார்த்தை. யோவான் 4வது அதிகாரம் 23, 24வது இறை வார்த்தை. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தமிழ்ல உள்ளத்துல வழிபடணும்னு சொல்லி போட்டிருக்கு, ஆங்கிலத்துல இதுக்கு ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, நம்முடைய ஆவியில் வழிபட வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல 24வது இறை வார்த்தையை பார்க்கிறோம். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். இங்க உள்ளம் என்று சொல்வது ஆவியை குறிக்கிறது. ஆங்கிலத்துல God is spirit, we have to worship him in our spirit. கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை நம்முடைய ஆவியில் வழிபட வேண்டும். அப்ப நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி இறைவசனம் சொல்லுது. ஓகே, அன்னை மரியாள் எப்படி ஜெபித்தாங்கன்னு பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். அன்னை மரியாள் எலிசபெத் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கபிரியேல் சமணத்தை சொல்லி முடிச்சுட்டு போன உடனே ஆண்டரை போற்றி புகழ்கிறாங்க இல்லையா. அதுல பார்க்கும் பொழுது லூக்கா 1வது அதிகாரம் 46, 47 நினைக்கிறேன். எஸ், 47வது இறை வார்த்தை. லூக்கா 1:47. நான் ஒரு முறை ஆண்டவரை எனது உள்ளம் பொய்யே எளிமைப்படுத்தி கொண்டது,
அவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா சிஸ்டர் இதுல ரெண்டு ரெண்டு மட்டும் போதும் சிஸ்டர். 47 போதும் போதும். ஓகேங்களா? லூக்கா 1:47. இதுல ஆண்டவரை எனது உள்ளம். சிஸ்டர் உங்க வால்யூம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, சவுண்ட் தான். உங்க மைக்ல ஏதோ ப்ராப்ளம். உங்க மைக் ஆன் பண்ணோன்னு சவுண்ட் வருது. ஓகே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. இங்க ரெண்டு விஷயம் மாதா சொல்றாங்க இல்லையா? ஆண்டவர் எது ஆண்டவரை போற்றி புகழுது? எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது. மாதாவுடைய உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த உள்ளம்ன்றத ஸ்பிரிட்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் என்பதை சோல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாதா அவங்களுடைய ஆவியிலும் துதிக்கிறார்கள், ஆத்மாவிலையும் துதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆவியிலிருந்து ஜெபிக்கிறாங்க, ஆத்மாவிலிருந்தும் ஜெபிக்கிறாங்க. முழங்கால் படிட்டு ஜெபிச்சிருக்கலாம், ஒரு வேளையில நின்று ஜெபிச்சிருக்கலாம். அப்போ உடலிலும் ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், அவருடைய அன்னை மரியாளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கடவுளை போற்றுகிறது, கடவுளை நோக்கி ஜெபிக்கிறது. இதுதான் பெர்ஃபெக்ட் பிரேயர். புரியுதுங்களா? நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்ணை திறந்து ஒருவேளை ஜெபிக்கலாம், மனதில் ஒருநிலைப்படுத்தி ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவி ஜெபிக்கிறதா? அந்த ஆவியில் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே நாம் முழுமையாக கடவுளை போற்றி புகழ்கிறோம். உதாரணமாக 1 கொரிந்தியர் 14:14 இந்த ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் தான் ரொம்ப சிறந்த ஒரு ஜெபம். 1 கொரிந்தியர் 14:14 இப்படி சொல்கிறது, நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார், என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. நம்ம இப்போ பரவச பேச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அந்நிய பாஷை பேசுறதுன்னு சொல்றாங்க, டங்ஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த பரவச பேச்சு பேசும்போது எங்கிருந்து பேசப்படுகிறது? நம்முடைய ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவியான நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம என்ன பேசுறது, என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாத நேரத்துல நமக்காக ஆவியானவர் நம்முடைய ஆவியிலிருந்து பெருமூச்சு வழியாக பரிந்து பேசுவார்னு சொல்லி ரோமர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியான நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து பேசுறதுக்கு பேர் தான் பரவச பேச்சு. அப்போ ஆவியானவர் பிதாவுடைய மனநிலையை அவருக்கு தெரியும், பிதாவுடைய திட்டம் என்னன்னு தெரியும். அந்த நேரத்துல நமக்கு எது தேவை என்று ஆவியானவருக்கு தெரியும். அப்ப நம்முடைய உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறது தான் பெர்ஃபெக்ட் பிரேயர். ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு ஆவியில பேசும்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க அந்நிய பாஷையில துதிக்கும் பொழுது, பரவச பேச்சு பேசும் பொழுது மனசுல வேற ஒண்ணு நினைச்சிட்டு கூட பேச முடியும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே பரவச பேச்சு பேச முடியும், ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டே பரவச பேச்சு பேச முடியும், கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதும் பரவச பேச்சு பேச முடியும். அதனால இந்த பரவச பேசும்போது நம்முடைய மூளைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. வேணா ஒரு முறை அதை படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. யாராவது ஒருத்தர் படிப்பா? எனவே நான் ஓகே, ஆமா உங்க மைக். எனவே எஸ் படிங்க சிஸ்டர். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார், என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. என்ன சொல்லிருக்கு? நான் பரவச பேச்சு பரவச நிலை இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியானவர் இறைவேண்டல் செய்கிறார். நான் செய்யல, எனக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ. சில 2 விஷயம் இருக்குது. சில நேரத்தில் நமக்கு எமர்ஜென்சியா ஒரு விஷயத்துக்கு ஜெபிக்க வேண்டும், நமக்கு தெரியாது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் கடவுள், அவருக்கு தெரியும். நம்ம என்ன நினைச்சு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறது, நம்ம ஜெபிச்சுன்னா போற விஷயம் நல்லபடி நடக்கட்டும் ஏதோ நினைச்சு நம்ம ஜெபிச்சுட்டு போவோம். ஆனா ஆவியாருக்கு நமக்கு நடக்க போற ஆபத்து தெரியும். அப்ப ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனை அதை ஓவர் கம் பண்ணணும், அது நமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் உள்ள இருந்து ஜெபம் பண்ணுவார்.
ஓகேங்களா? அப்ப நமக்கு அந்த நேரத்துல என்ன வேண்டும் என்று நம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதே நேரத்துல பிதாவுடைய மனநிலை என்னன்றது அவருக்கு தெரியும். நமக்கு தெரியாது பிதாவுடைய மனநிலை என்னன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இதை பெர்ஃபெக்ட் ப்ரேயர்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இந்த நேரத்தில் நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியும். பிதாவுடைய மனநிலையும் அறிந்திருப்பதனால் பிதாவுடைய மனநிலைக்கு ஏற்ப ஆவியானவர் நம்முடைய ஆவியிலிருந்து பரிந்து பேசுறதுக்கு பிறகுதான் அந்நிய பாஷை அல்லது பரவச பேச்சு. இது வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, நம்முடைய சார்பாக பேசுகிறார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. அப்ப நான் சிந்தனை வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்குது. என்னுடைய ஸ்பிரிட்ல இருந்து நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய சிந்தனை ஃப்ரீயா இருக்கு. அப்போ சென்ட் பால் என்ன சொல்றாருன்னா, நான் சிந்தனையில கடவுளை நினைச்சுக்கிட்டு பரவச பேச்சுல பேச முடியும், சிந்தனையில வேற ஒன்று நினைச்சிட்டு நான் பரவச பேச்சுல பேச முடியும். அதனால பரவச பேச்சு நம்ம சாதாரண நேரத்தில் கூட பேசுறது நல்லது. நம்ம வேலை செய்யும்போது பேசலாம், வீட்டில் சமையல் செய்யும்போது பேசிக்கிட்டே பரவச பேச்சு பேசும்பொழுது நாம் கடவுளோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆவியில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பரவச பேச்சில் அதிகமாக பேச பேச நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நம்ம குயிக்காக நம்ம கடவுளோடு நெருங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே ஓகே. இப்போ நான் இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த எப்படி ஸ்பிரிட்ல ஜெபிக்கிறது இல்லையா? நிறைய பேர் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஜெபிக்கிறாங்க. சிலர் வந்து கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த மெடிடேஷன்லாம் அப்படிதான். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆத்மாவிலிருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் இதை விட சிறந்தது என்னது? நம்முடைய ஆவியிலிருந்து ஜெபிப்பது தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட். ஏன்னா ஜீசஸ் எங்க இருக்கிறார்? ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? நமக்குள்ள எங்க இருக்கிறாரு? ஓகே, ஒருத்தர் ஆன்மாலன்றீங்க, ஒருத்தர் ஆவியிலன்றீங்க. எது கரெக்ட்? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் நம்ம எடுத்தோம் சிஸ்டர். ஓகேங்களா? இப்ப ஞானஸ்தானத்தின் போது இது சிஸ்டர் ஆவி ஆத்மா சரீரத்துல இருக்காரு. சரீரத்திலயும் இருக்காரா? ஓகே. ஏசு கிறிஸ்து நம்முடைய ஆவியில தான் இருக்கிறார். ஜெசிகா சிஸ்டர், குட் குட். சரி, நாம் ஞானஸ்தானம் ஆகும்போது என்னுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டு அது பரிசுத்தாவினால் முத்திரையிடப்படுகிறது. நம்முடைய ஆவியில தான் பரிசுத்தாவியும் இருக்கிறாரு, ஜீசஸும் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த முத்திரையிடப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய ஆவியை யாரும் கரெக்ட் பண்ண முடியாது, அசுத்தப்படுத்த முடியாது. நம்முடைய மனசை அசுத்தப்படுத்தலாம், உடலை அசுத்தப்படுத்தலாம், ஆனால் ஆவியை யாரும் கரைப்படுத்த முடியாது. அதனால அந்த கரைப்படுத்த முடியாத இடத்துலதான் ஜீசஸ் இருக்கிறார், பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார். அதனாலதான் ஒரு கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவனை கூட சாத்தான் ஆட்கொள்ள முடியறதுக்கு காரணம் என்னன்னா, சாத்தான் ஆவியை ஆட்கொள்ள முடியாது, ஆனா மனதை ஆட்கொள்ள முடியும். ஓகேங்களா? குட். அப்போ இயேசு கிறிஸ்து இருப்பது நம்முடைய ஆவியில். அப்ப நம்ம எங்க போய் ஜெபிக்கணும்? ஆவியில போய் ஜெபிக்கணும். நாம் சிந்தனையில் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆத்மாவில இருந்து ஜெபிக்கிறோம். ஆவியில போய் ஜெபிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவோடு நாம் முழுமையாக ஒன்றிக்க முடியும். ஒரு சில இந்த ஆவியில ஜெபிக்கிறதும் நம்முடைய சந்திப்பு கூடாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த சந்திப்பு கூடாரத்தை பற்றி எடுக்கும்போது எத்தனை பேர் வந்திருந்தீங்களா? எல்லாம் வந்திருந்தீங்களா? இதை பற்றி எடுக்கும்போது வந்திருந்தீங்களா? வரலையா? ஆஹா, இருந்தீங்களா? வெரி குட் வெரி குட். ஓகே ஃபைன். கொஞ்சம் பேர் இல்லையா? ஓகே, முடிஞ்சா ஆமா யூடியூப்ல போய் பாருங்க, அதை நான் அப்லோட் பண்றேன். இப்போ இந்த சந்திப்பு கூடாரமும் நம்முடைய உடலும் ஒண்ணுன்னு நம்ம ஏற்கனவே தியானித்தோம் இல்லையா? நம்முடைய உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம் நம்ம கடந்த வாரம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சந்திப்பு கூடாரம் வெளிமுற்றம் இருக்குது, தூயகம் இருக்குது, திருத்தூயகம் இருக்குது. 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று இந்த வெளிமுற்றம், இன்னொன்று தூயகம், இன்று திருத்தூயகம். நம்முடைய உடலும் அதே போல உடல் இருக்குது, ஆத்மா இருக்குது, அதுக்குள்ள ஆவி இருக்குது. இந்த ஆவியில தான் கடவுள் வாழ்கிறார். இங்க திருத்தூயத்துல தான் பிதாவானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்ப அதே போல நம்ம ஜெபிக்கும் பொழுது இங்க இந்த சந்திப்பு கூடாரத்தை பாத்தீங்கன்னா, ஒரு தலைமை குரு எங்க போய் ஜெபிக்கிறாரு? இந்த திருத்துயத்துக்குள்ளதான் போய் ஜெபிப்பார். அங்கதான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அதே போல நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உடல்ல ஜெபிக்கிறதுக்கு அது குழந்தைத்தனமான ஜெபம், தப்பு கிடையாது.
அது ஒரு ஸ்டார்டிங் ஜெபிக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் முதல் வந்தவங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். மனசுல ஜெபிக்கிறது அதை விட கொஞ்சம் பெட்டர். ஆனால் நம்ம ஆவியில போய் ஜெபிக்கும் பொழுதுதான் உண்மையிலே கடவுளோடு இணைந்து ஜெபிக்கிறோம். இப்ப இந்த ஆவியில எப்படி போய் ஜெபிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அதை நாம் செய்யறது, எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் புரியுதா நான் சொல்ற விஷயம்? டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஹலோ, புரியுது. ஆமா, ஓகே. இப்ப நம்ம கண்ணை திறந்து ஜெபிக்கும் போது நம்ம இந்த உடலை பயன்படுத்தி, உடலுடைய ஐம்புலன்களை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். அடுத்தது சிந்தனையில் ஜெபிக்கும் போது நம்ம ஆத்மாவில இருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவியில தான் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்க. நம்ம ஆவியில போயிட்டு ஜெபிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஓகே, திருப்பாடல்கள் 100வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. திருப்பாடல் அதிகாரம் 100 இறைவசனம் 4. அதாவது எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். திருப்பாடல் 100. நீங்க வேற எதை படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, திருப்பாடல் 100வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் உச்சத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வெரி குட். இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரிந்த வார்த்தை. குறிப்பா நம்ம துதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் போது, துதி எடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது நன்றியோடு ஆண்டவருடைய முத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுல 2 காரியங்களை நம்ம பார்ப்பது மிக மிக அவசியம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. திருப்பாடல் 100வது அதிகாரம் நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். 100வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. திருப்பாடல் 100வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. நன்றியோடு அவர்தம் வாயிலுக்கு வாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன, எதை சொல்லி வரணும்? நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள். நான் தான் முதலே சொன்னேன், நன்றி செலுத்துவது மிக 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 அவசியம். நிறைய மக்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நன்றி சொல்றது கிடையாது. எடுத்த உடனே என்ன பண்றோம்? நம்முடைய தேவைகளை சொல்றோம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எடுத்த உடனே உங்க தேவைகளை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நம்முடைய உடல் சந்திப்பு கூடாரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சந்திப்பு கூடாரமும் நம்முடைய உடலும் ஒன்றுனா ஒப்புமைப்படுத்தும் போது, இப்போ இந்த கேட் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ள போகணும். நம்மளுடைய ஐம்புலன்களை நம்ம க்ளோஸ் பண்ணி சிந்தனை வழியா உள்ள போய் நம்ம இருதயத்துக்கு போகணும். எங்க போய் நம்ம கடவுள் இருக்கிற இடம் இந்த திருத்துயகம், நம்முடைய ஆவி. இந்த ஆவிக்கு போறதுக்கு முன்னால நீங்க எடுத்த உடனே ஆண்டோட்ட மன்றாட்டு கேட்குறீங்க. நீங்க ஒண்ணுல ஒரு நற்கரணை ஆராதனை போய் நற்கரணை போய் முன்னால போய் நிக்கிறீங்க. போனவொன்னு ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா, உங்க பெட்டிஷன், உங்களுடைய விண்ணப்பத்தை எங்க வைக்கிறீங்க தெரியுமா? இந்த வாசலுக்கு வெளியில வைக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வாசலுக்கு உள்ள கூட போல, நீங்க வாசலுக்கு வெளியில உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறீர்கள். எத்தனை பேர் எடுத்தோன்னு போயிட்டு உங்களுடைய பெட்டிஷனை சொல்றீங்க? ஒரு பிரச்சனை, குறிப்பா ஒரு எமர்ஜென்சி நேரம், பிரச்சனை நேரத்துல என்ன பண்றோம்? நம்ம எடுத்தோன்னு ஆண்டுட்டு போயிட்டு, ஆண்டரே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, கடன்காரன் தொந்தரவு தாங்க முடியல, வீட்டுல கணவன் பிரச்சனை தாங்க முடியல, இப்படி போய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் விண்ணப்பத்தை இந்த கோயிலுக்கு வெளியில வச்சுட்டு போறீங்க. நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படாமல் போறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். முதல்ல நமக்கு இங்க இருந்து உள்ள போறது எப்படின்னு தெரியணும். திருத்துயகம் உள்ள போயிட்டு அங்க போயிட்டு கடவுள் கையில பெட்டிஷன் கொடுக்கணும். நம்ம இங்க என்ன பண்றோம்? ஒரு முதலமைச்சர் கையில ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம வாசல் இருக்கிற கிளர்க் கிட்ட கொடுத்துட்டு போனோம்னா அவன் தூக்கி எங்க போட்டு போயிடும். அதே போல் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை கோயிலுக்குள்ளே போல நம்ம வெளியில வச்சுட்டு போறோம். அப்ப இந்த முதல்ல கேட் உள்ள என்ட்ரு பண்றதுக்குடைய வழியை தான் தாவீது சொல்றார். தங்க சங்கீத ஆசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நன்றியோடு அவருடைய திரு வாயிலுக்குள் நுழைவோம். முதல்ல நன்றி செலுத்துவது மிக 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 அவசியம். அதனால்தான் திருப்பலியில இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், கடமையும் நம் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நன்றியோடு அவர்தம் திருவாயல்களில் நுழையுங்கள்.
அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். இங்க பாத்தீங்கன்னா முற்றம் என்பது அந்த கோயில் முற்றம். ஓகேங்களா? இந்த கோயிலுக்குள்ள வரும்பொழுது உள்ள வர்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு உள்ள வான்னு சொல்றாரு. இங்க உள்ள வந்த அப்புறம் இங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டும். முதல்ல பாவத்துக்கு பரிகாரமாக அங்க இந்த ஆடு மாடுகளை பலி கொடுப்பாங்க. நம்ம முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தும் போது இந்த கேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போதான் அந்த கேட் வழியே நீங்க வரீங்க. உள்ள வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த இரத்தத்தால் நம்ம கழுவப்படும் பொழுது இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நமக்கு தகுதி பெறுறோம். இங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது மிக மிக அவசியம். நீங்க பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் உடைய மெத்தட், கரெக்டான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நன்றி பாட்டு பாடணும். நன்றி பாடல் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடுத்தது ஒரு நம்முடைய பாவத்துக்கு மனம் வருந்தி ஒரு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த சந்திப்பு கூடாரத்தில் உள்ள இந்த வெளிமுற்றத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் தூயகத்துக்குள்ள போகணும். அந்த தூயகத்துக்குள்ள என்னென்ன இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? தூயகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? யாருக்கும் ஞாபகம் இல்லையா? சிஸ்டர்ஸ், நீங்க ஸ்கூல்ல நான் வந்து இதை கேட்கல, வாக்குத்தத்த பெட்டியை கேட்கல, தூயகத்துக்குள்ள இல்ல தூயகத்துக்குள்ள என்ன இருக்கு? தண்ணீர் தொட்டி பிரதர். தண்ணீர் தொட்டி வெளியில இருக்கு சிஸ்டர், உள்ள கிடையாது. அப்பமேசை. வெரி குட். விளக்கு தண்டு. வெரி குட். அப்பமேசை, அந்த விளக்கு தண்டு, 6 விளக்கு தண்டு, 7 காட்டுவதற்கான. ஓகே, வெரி குட், வெரி குட் பிரதர். பிரதர் தான் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா சொல்றாங்க. பிரதர், நீங்க மினிஸ்ட்ரி எதுவும் பண்றீங்களா? ஆமா பிரதர். ஓகே, அதனால தான் கரெக்டா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னெல்லாம் இருக்குது? அந்த விளக்கு தண்டு, 7 விளக்கு தண்டு. அடுத்தது குருக்கள் உண்ணக்கூடிய அந்த அப்ப மேசை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தூபம் காட்டுற ஒரு இடம். இந்த 3 இடம் இருக்குதாங்க. இங்க வரும்போது நம்ம இந்த விளக்கு தண்டு இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கலாம், அல்லது 7 பரிசுத்தாவின் கொடைகளையும் குறிக்கும். பழைய ஏற்பாட்டுல நம்ம எஸ்ஐயா 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆவியின் கொடைகள் 11 கொடை, 7 கொடைகளை சொல்லி நம்ம சொல்றோம். திருச்சபை அந்த 7 கொடைகளை தான் மெயினா சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க இங்க தூயகத்துக்குள்ள வரும் பொழுது ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆவியானவர் ஒரு பாடல் பாடி ஆவியானவரை நாம் வரவேற்கும் பொழுது இந்த தூயத்துக்குள்ளாக வர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில நேரத்துல இங்க இருந்து இதுக்கப்புறம் இறை வார்த்தையை நீங்க தியானம் பண்ணணும்னா பண்ணலாம். சரி, நான் முதல்ல இருந்து சொல்றேன். நீங்க ஜெபிக்க உட்காரும் பொழுது முதல்ல ஒரு நன்றி பாடல் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்கப்புறம் உங்க வாயால ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைத்தனம் செய்திருக்கிறாரோ அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்த பாவங்களுக்கு ஒரு பாவ சங்கீதனம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அப்புறம் ஒரு நல்ல ஒரு துதி ஆராதனை, ஆண்டவரை மாட்சிமைப்படுத்தி நம்ம துதிக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்தாவிட்ட நம்ம ஜெபிக்கணும். என்னை பரிசுத்தாவிட வல்லமை வேணும், நமக்கு தேவையான கிருபைகளாலும் வரங்களாலும் ஆவியான நிரப்பணும்னு ஜெபிக்கலாம். அப்ப நம்ம உண்மையிலே இங்க வந்திருக்கிறோம். இங்க இறை வார்த்தையை தியானிக்கலாம். ஓகேங்களா? ஆவியானுடைய உதவியோடு இறை வார்த்தையை இந்த இடத்துல தியானிக்கும் பொழுது ஆவியான நம்மளுக்கு இறை வார்த்தையினுடைய ஆழ்ந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் இந்த தூபம் என்பது மற்றவர்களுக்காக நாம் செய்கிற ஜெபம், பரிந்துரை ஜெபம். இங்கதான் நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபித்து முடித்த அப்புறம் தான் இந்த திருத்துயத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு தகுதி பெறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுளுடைய சன்னிதானத்துக்கு நம்ம அப்பதான் போறோம். இப்போ நம்ம இதெல்லாம் செய்யாம போய் எடுத்த உடனே பெட்டிஷன் போட்டோம்னா எங்க போய் நிக்குது? பெட்டிஷன் வாசல்ல வச்சுட்டு போயிடும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம பரிந்துரை ஜெபம் எல்லாம் முடிச்ச அப்புறம் இப்ப நம்ம கடவுளுடைய சன்னிதானத்துல வரோம். இதுல இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. நீங்க ஜெபிக்கும் பொழுது நன்றி செலுத்துறீங்க, பாவ சங்கீதம் செய்வீங்க, ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம கண்ணு முன்னால வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க உள்ள போகணும், உங்களுடைய ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது சங்கீத ஆசிரியர் சொல்றாரு, அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளுவோம். இல்லையா? அப்படி ஒரு வசனம் இருக்கா? இங்கிலீஷ்ல வந்து பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் த லார்ட் அப்படின்னுவாங்க.
பி ஸ்டில். பி ஸ்டில்னு என்ன அர்த்தம்? மனது ஒரு நிலைப்படுத்தி ஒரு நிலையில் நிற்க வைக்கிறது. ஓகே, இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மனதுல பழைய நினைவும் வரக்கூடாது, நடக்க போறதையும் நினைக்க கூடாது. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடந்த கால நிகழ்வுகள் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது, எதிர்கால எண்ணமும் நம்முடைய மனசுக்குள்ள வரக்கூடாது. அப்படி உங்களால இருக்க முடிஞ்சதுன்னா நீங்க மனதை ஒருநிலைப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு 5 minutes ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சும்மா தேரியா போயிட்டு இருக்கலையே, ஒரு ப்ராக்டிக்கலா ஒன்று செஞ்சு பார்க்கலாம். கண்களை மூடுங்க, பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம முன்னால இருக்கிறார். அப்படி ஒரு உணர்வோடு கண்களை மூடி ஒரு 5 minutes ஜீசஸை கண்ணில் வச்சு நீங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. உங்க மைண்ட் வந்து பழைய நினைவுக்கு போகக்கூடாது. நம்ம என்ன எண்ணம் வந்தாலும் ஒன்றில் பழசுல போகும், இல்லைன்னா நடக்க போறது, நடந்த விஷயத்தை போய் யோசிக்கும், இல்லை நடக்க போற விஷயத்தை யோசிக்கும். அது இரண்டும் இல்லாம ப்ரெசன்ட் டென்ஸ்ல உங்களால கொண்டு வர முடிஞ்சு மைண்ட் அப்படி நிறுத்த முடிஞ்சதுன்னா நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சைலண்டா இருக்கிறேன். ஒரு 5 minutes ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். எத்தனை பேருக்கு மைண்ட் அப்படியே ஸ்டில்லா இருந்தது? யாருக்கா இருக்க முடிஞ்சு பண்ண முடிஞ்சதா? அப்படி நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். வேற யாராவது? யாருக்கெல்லாம் மனதை உடனே அது கட்டுப்படுத்த முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்தனை மாறத்தான் செய்யுது. வெரி குட். ஓகே, குட். ஓகே, அப்போ நம்ம ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய மனசு வந்து இந்த மாதிரி ஸ்டில்லா, இதுதான் தாவீது சொல்றாரு. அமர்ந்திருந்தே, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு பெர்ஃபெக்டா இல்லை. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்கிலீஷ்ல பி ஸ்டில் அப்படின்னு இருக்கு. ஸ்டில்னா என்னது? அப்படியே ஒரு போட்டோ, ஸ்டில் போட்டோ எடுத்த மாதிரி அப்படியே இருக்கணும். நம்முடைய மைண்டு இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது. கடந்த காலத்தையும் நினைக்க கூடாது, எதிர்காலத்தையும் நினைக்க கூடாது. ஆண்டோர் முன்னால இருக்காருன்னு அப்படியே நம்ம மைண்ட் அப்படியே அவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம மைண்ட்ல செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய ஸ்பிரிட்ல இதை செஞ்ச அப்புறம் மைண்டை ஒருநிலைப்படுத்தி கொஞ்ச நேரம் இருந்த அப்புறம் நீங்க ஆவிக்குள்ளாக செல்ல முடியும். அப்ப நம்ம முதல்ல இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்முடைய ஆவியில் சென்று, ஆவியில போகும்போது நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றார், நீங்க இந்த பரிசேயர் சதுசேயர் போற வெளியில உட்காந்து ஜெபிக்காதீங்க, உள் அறைக்கு சென்று தாளிட்டு உள்ள இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் இது கூட உண்டு. உள்ளறை என்பது எது? நம்முடைய ஆவியை குறிக்கிறது. வீட்டுல உள்ளறையை பூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுங்கன்றது ஒரு அர்த்தம், அது தப்பு கிடையாது. மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாம நீங்க மறைவா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு டீப்பான ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஐம்புலன்களை நீங்கள் கட்டுப்படுத்தி உங்கள் சிந்தனைகளையும் ஒருநிலைப்படுத்தி நம்முடைய ஆவி என்ற உள்ளறைக்கு போயிட்டு கடவுளோடு ஐக்கியமாகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை உடனே கேட்பார். அப்போ இதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம் ஆவியில் நாம் வந்து ஆவியிலிருந்து வாயை திறந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க ஸ்பிரிட்ல வந்த அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கடவுளுக்கு தெரியும். கடவுளுடைய விருப்பமும் உங்களுக்கு புரியும். அதுதான் உண்மையான ஜெபம். நம்ம ஒரு பெர்க்மான்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டுல பாடுவார் இல்லையா, ஆண்டவரே உடைய ஏக்க விருப்பம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாற்றும். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஆவியில் இருக்கும் பொழுது ஜீசஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்ன்றது நமக்கு புரியும். நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னிடம் இதை தான் எதிர்பார்க்கிறான்றது தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்ப நம்ம ஆவியிலிருந்து கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது ஜீசஸ் உடைய விருப்பம் என்னன்றது நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதே போல நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இப்போ அந்த இடத்துல போய் நமக்கு உண்மையில நீங்க அதுல கொஞ்ச நேரம் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடவுளுடைய பிரசன்னத்துல நீங்க எதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அதை மறந்துடுவீங்க. புரியுதுங்களா? ஜெபத்துல உட்காரும் போது நீங்க நிறைய பெட்டிஷனோட போகலாம், ஆனால் உண்மையிலே நான் சொல்லுகிறது போல நீங்கள் உங்களுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி உங்களுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி ஆவிக்குள்ளாக சென்று ஒரு 15-20 நிமிஷம் உங்களால ஜெபம் பண்ண முடிஞ்சதுன்னா
அதுக்கப்புறம் அங்கிருந்து உங்களை எதிர்த்து வர்றதுக்கு மனசு இருக்காது. நீங்கள் உங்களை மறந்த ஒரு நிலைக்கு போவீங்க. அங்க போயிட்டு நம்முடைய தேவைகளை கேட்க நமக்கு ஞாபகம் வராது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் உண்மையான ஜெபம். இதுதான் உண்மையாக நம் கடவுளோடு ஐக்கியமாகிற ஒரு ஜெபம். இதுல நம்ம அதிக நேரம் ஜெபிக்க 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 நாம் உருமாற்றம் அடைவோம். உருமாற்றம் அடைகிறது இதுதான், கடவுளுடைய பிரசன்னத்துல போய் உட்காருது. கடவுளுடைய பிரசன்னம்னா நம்ம சும்மா நற்கருணை ஆராதனை போய் நிக்கிறது மாத்திரம் கிடையாது, அதுவும் நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய ஆவியில இருக்கிறார். நாம் அந்த ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் 2 நாள் வர்றது கிடையாது. முதல்ல ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் பிரதர். நாங்க தப்பு கிடையாது, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தூங்குனீங்கன்னா அது ஒரு தவறு கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. சில நேரத்தில் நம்ம தூக்கம் வரும்போது கடவுள் நம்முடைய உள்ளத்தில் உள்ள காயங்களை ஆற்றுவார். அதனால தூங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கவலைப்பட வேண்டாம். ஆண்டோடைய சன்னிதானத்துல ஆதாமுக்கு தூக்கம் வர வச்சுதானே ஏவாளை உருவாக்குனார், கரெக்டா? அப்போ நம்முடைய இருதயத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ற நேரத்துல ஆண்டோட தூக்கத்தை வர வச்சு கூட நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். நிறைய நேரத்துல சிலர் தூங்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் கடவுள் செயலாற்ற முடியும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் தூங்கி போயிட்டு ஜெபிக்கும் போதுன்னு சொல்லிட்டு சிறிது சிறிதாக அதுல இருந்து மாற்றம் வரும். அதனால இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்க குயிக்கா உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு வந்துட முடியும். புனிதர்கள் எல்லாம் எல்லா நேரத்திலுமே அந்த ஸ்பிரிட்ல இருந்து தான் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்பிரிட்ல மனதை ஒருநிலைப்படுத்தி போறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் ஆகும் நார்மலா, நான் தனியாக உட்காந்து ஜெபிக்கும் பொழுது. ஆனால் பழக்கமாக அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்ல கூட அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். நீங்க புனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்பொழுதுமே இந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஆப்ரேட்டே பண்ணுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு நாங்க போறது கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்முடைய ஸ்பிரிட்டுக்குள்ள போறோம். புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எப்பொழுதுமே ஸ்பிரிட்ல இருந்து தான் வாழ்ந்துட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவங்க கடவுளை விட்டு எப்பொழுதும் பிரியாமலே இருந்தாங்க. அவங்க செய்கிற அனைத்து காரியங்களும் ஆவியிலிருந்து செய்தார்கள். ஆவியிலிருந்து செய்யும் பொழுது ஆவி நம்முடைய மனதை கட்டுப்படுத்துகிறது, மனது நம்முடைய உடலை கட்டுப்படுத்துகிறது. கடவுள் விரும்புகிறது போல அவருடைய வாழ்க்கை அமைந்ததற்கு முக்கியமான காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியலன்னா தயவுசெய்து சொல்லுங்க, நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரியுதுங்களா? புரியலையா சிஸ்டர்? மல்லிகா சிஸ்டர் உங்களுக்கு புரியுதா? புரியுது. மல்லிகா சிஸ்டர் புரியுதுங்களா? முறையில செய்ய முடியல. ஓகே, கவலைப்படாதீங்க சிஸ்டர். இப்பதான் 5 நிமிஷம் தானே ட்ரை பண்ணீங்க. நீங்க ஸ்லோவா ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். எனக்கு முதல்ல ஒரு 20 மினிட்ஸ் to half an hour ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் பழக்கமான அப்புறம் அதுக்கப்புறம் குயிக்கா உங்களால அதை செய்ய முடியும். அரை மணி நேரம் கழிச்சு உங்களால மனதை ஒருநிலைப்படுத்தினாலும் சந்தோஷப்படுங்க. இந்த பெரிய பெரிய தியானம் அது இதுன்னு போறவங்க எல்லாம் நாள் கணக்காக வந்து பிராக்டிஸ் பண்றாங்க, பண்ண முடியல. ஆனா நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம் செய்யணும். ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு ஜெபம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உண்மையிலே ஆவியிலிருந்து உம்மோடு உறவாட ஆசைப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆவியானவருடைய துணையோடு நம்மால் ஒருநிலைப்படுத்தி ஆவியிலிருந்து ஜெபிக்க முடியும். கடவுள் நமக்கு உதவி செய்வார். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி நீங்க ஸ்பிரிட்ல இருந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கடவுளுடைய குரலை கேட்கறதுக்கு மெயின் மெத்தட் இதுதான். நிறைய பேர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னார்னு தெரியல. ஆனா உண்மையிலே நீங்கள் கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் ஆவியில போய் நீங்க ஒருநிலைப்படுத்தும் பொழுது ஜீசஸ் பேசுறது கம்பல்சரியா கேட்கும். ஏன்னால் அவர் ஆவியில தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அமைதியில பேசுறாருன்னு இங்க போகும்போது அமைதி வருது இல்லையா? மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது அமைதிக்குள்ளாக நம்ம போறோம். அந்த ஸ்டில்னஸ்ல ஜீசஸ் வில் ஸ்பீக். 100% கடவுள் பேசுவார். கடவுள் பாரபட்சமற்ற கடவுள். உங்ககிட்ட பேசுனா எங்ககிட்ட பேச மாட்டார் அப்படி கிடையாது. எல்லோரிடமும் பேசுகிறார். எல்லா பிள்ளைங்களும் கடவுளுக்கு ஈக்குவல் தான். எல்லோரையும் ஒரே மாதிரி நம்மளை அன்பு செய்கிறார். அதனால புனிதர்கள்ட்ட பேசின கடவுள் நம்ம கிட்ட பேச மாட்டார். நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நான் பாவத்துல இருக்கிறேன், அதனால ஆண்டவர்கிட்ட என்கிட்ட பேச மாட்டார். அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டுல யாரை தேடி வந்தார் ஆண்டவர்? பாவியை தேடி தான் வந்தார் ஜீசஸ். அதுதான் நமக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும். சாத்தான் நமக்கு தப்பா சொல்லி கொடுப்பான். நீங்க பாவத்துல இருந்தீங்கனாலும் கடவுள் உங்களை தேடி தான் வர்றாரு, புனிதரை தேடி போல. அதனால நம்ம பாவத்துல இருந்தா ஜீசஸ் பேச மாட்டார்னு அர்த்தம் கிடையாது.
அதற்காக நம்ம பாவத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தில் இருக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவத்தில் இருக்கும் பொழுதும் இயேசுவின் குரலை கேட்க முடியும். ஆனால் இந்த ஒருநிலைப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். கடவுள் பாவிகிட்ட பேசாம இல்லை, பாவிகிட்ட வந்து பேசினார் இல்லையா? அதனால சாத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் கேட்காதீங்க. நீ பாவம் பண்ணியிருக்க, அதனால பேச மாட்டார். நீ புனிதன் ஆனப்புறம் தான் கடவுள் பேசுவார். நிறைய பேர் நம்ம பரிசுத்தமான அப்புறம் பரிசுத்தாவி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னால பரிசுத்தமாக முடிஞ்ச அப்புறம் பரிசுத்தாவி வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பரிசுத்தமாவதற்கே பரிசுத்தாவி தான் தேவை நமக்கு. புரியுதுங்களா? அதனால பாவத்தில் இருக்கும்போது பரிசுத்தாவி வரமாட்டாருன்னு சொல்றது தவறான ஒரு போதனை. நாம் பாவத்தில் இருக்கும் பொழுதே நமக்காக உயிரை கொடுத்த கடவுள் நமக்குள்ள நம்ம மனம் மாறினோன்னு உள்ள வரார். நம்ம பாவம் செஞ்சோன்னு வெளியில போறது கிடையாது. புதிய ஏற்பாட்டுல கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால நமக்குள்ளாக ஞானஸ்தானத்தின் வழியாக வந்த இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் ஒரு நாள் நம்மை விட்டு போறது கிடையாது. ஆனா நம்முடைய ஸ்பிரிட்ல வரும்போது அவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சிஸ்டர், இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். பிரதர், ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாதியில தான் வந்தேன் பிரதர். எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல ஒரு மெசேஜ். நான் பாக்குறேன் சிஸ்டர், நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் வீட்டுல.